உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நீங்க இழந்து நீங்க துக்கத்துல இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆறுதலை தேடி அடக்கம் செய்யப்பட்டவர் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கறத நம்பி தொலைதூரமா இருக்கிற தர்காக்கெல்லாம் சென்று வராங்க. அந்த தர்காக்கு போய் எல்லாரும் காணிக்கை செலுத்துறாங்க, அவர்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, இறந்தவர்கிட்ட உதவி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தான் நம்மளுக்கு கத்து தந்துட்டு போனாங்களா? இஸ்லாத்துல ஒவ்வொரு வழிபாட்டு செயலும், துவா, சிரம்பணிதல், தியாகம் எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே இருக்கணும். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், மசூதிகள் அல்லாஹ்வுக்காகவே உரியது, எனவே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நன்மை செய்யவோ தீமை செய்யவோ இயலாத அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, என் கபரை விழாவின் இடமாக ஆக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரெல்லாம் தங்களோட நபிமார்களோட கபறுகளை வழிபாட்டு தலங்களா எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள அல்லாஹ் சபிப்பானாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெளிவான சான்றுகள் எல்லாமே கல்லறைக்கு மேல வழிபாட்டு தலங்களை கட்டுறது, அந்த இடத்த சடங்கு செய்யற இடமா மாத்துறது, அப்படி எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெளிவா உணர்த்துது. மரணத்தை நினைவு கூர்ந்து இறந்தவருக்காக துவா செய்யறதும் கல்லறைக்கு செல்வதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இறந்தவங்கள்ட்ட உதவி கேட்கறது, அந்த தர்கால உள்ளவங்க எல்லாரும் உங்க தேவைகளை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறத நம்புறது, அப்படிலாம் ஒரு வகையான ஷிர்காகும். நம்மளோட இதயங்கள் அல்லாஹ்விடத்துல மட்டுமே இணைக்கப்பட வேண்டும். குர்ஆன் மற்றும் சுன்னாவோட பாதைக்கு திரும்புவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றுவோம். இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்த செயலாகும். நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.